பா ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கத்தாடி மூச்சு எவ்வளோ மீனை நான் உணவாக்கியிருப்பேன், இன்னைக்கு மீனுக்கே உணவு போட்டிருக்கிறேன் நான். என்ன எல்லா மீனும் நீங்கள் பொறி போட்டோன்னு அங்கே ஓடிடுச்சு. நம்ம வீடியோ பார்த்துருச்சோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எல்ஃபிடி விலாக். ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் கெண்டியில் இருக்காங்க. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் இங்கே கெண்டிலே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சம்பத்கான். ஆமாம், லேக் இருக்குது பார்த்தீங்க, அருமையாக இருக்குது. சென்ட்ரலில் அது பெரிய பெரிய மீன் இருக்குது. நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் தெரியும், நம்ம மீனை பார்த்தா சமைச்சிடுவோம். ஆனால் இங்கே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான், நம்ம கையை காலி பண்ணிடுவாங்க. அல்லோடு கிடையாது, ரொம்ப புனிதமாக இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு கெண்டியில் இன்றைக்கி என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத முழுசாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை மேலே போகணும், அதுதான் சிவகண்ணு கொஞ்சம் ரிஸ்க்கு. சம்பத்கான் நடந்து வர முடியாதுன்றாரு, அதனால உருட்டி கூட்டிட்டு போயிடலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஹைட்டில் உருட்ட முடியாது, ரிட்டர்ன் வரும்போது கீழே உருட்டி விட்டுலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இல்லையா, சிவகண்ணை உருட்டி விட்டு தான் கொண்டு வரணும் போல இருக்குது. ஆட்டோ ஒன்று எடுப்போம்னு சொன்னேன், அதுவும் வேணான்ட்டு. ஆமாம், எப்படி சரி நான் உருண்டே வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு அவர். இப்போ இங்கேருந்து மேலே எவ்வளோ தூரம் போகணும்? இப்போ ஒரு இங்கே ஒரு 200-300 மீட்டர் தான். 300 மீட்டர். ஒரு 300 மீட்டர் மேலே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குன்னு ஜி சொல்லியிருக்காரு. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு மேலே பார்த்துடலாம். என்ன சம்பத்கான் மூச்சு கீழே கொடுங்க, மூச்சு வாங்கிருச்சு. ஆவா வண்டி ரோடு இருக்குங்க. ரோடு தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல, போயிடுவோம் வாங்க. நாங்கள் மேலே வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தா ஒரு இந்தியா கொடியில் வந்து ஒரு கேட் இருக்குது. என்ன இடம் இது? வந்து இந்திய உதவி உயர் ஸ்தானிகள் ஆலை, இந்தியன் எம்பசி. இப்போவும் இருக்கா இது? இல்லை, இப்போ இருக்குது சார். இது வந்து வேற ஒரு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல இருக்குது? அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் போகணும். அப்படியே கண்டிலே தான் இருக்குது. கண்டிலே தான் இருக்குது. ஆள் வந்து நடக்க மாட்டேங்கிறாரு, அதான் பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டு இருக்கேன். பா ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக மூச்சு இழைச்சிருச்சு. சூப்பரான லொக்கேஷன் சம்பத்கான், சூப்பரான லொக்கேஷன். ஏதோ போட்டு போகுது. இந்த இடத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முழுசாக அந்த லேக் இங்கே இருந்தால் வியூ பண்ண முடியும். ஆமாம், இதுதான் அந்த லேக்கு நம்ம சொன்னது. இதுக்குள்ளே வந்து பயங்கரமான மீன் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புத்தா டெம்பிள் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம முடிஞ்சால் இப்போது இங்கேருந்து இறங்கி அங்கேயும் நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், உங்கள் ஃபேஸ் பொம்மையெல்லாம் இருக்குது. ஏங்க பக்காவாக அப்படியே பொருந்துதுங்க. உங்களுக்கும் ஒரு ஃபேஸ் இருக்குதுங்க, நான் வச்சிருக்கிறேன். அடா 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு. ஆனால் அப்படியே வந்த மாதிரியே இல்லை, அது தொப்பையோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மரம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து தேங்காய் இளநீக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் தேங்காய். அது எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியே இதையும் பாருங்கள், சம்பத்கானும் பாருங்கள், அப்படியே ஒன்றா இருக்கும் பாருங்கள். இதையும் பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். கரெக்டாக இருக்குதா? 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கும். 10 பொருத்தம் பக்காவாக இருக்கும். பார்த்துக்குங்க, யாருக்கு எது கரெக்டாக இருக்குன்னு கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குல்ல? ஆமாம். அது என்ன இடம்? அது வந்து பைரவகந்த புத்தர் சிலைன்னு சொல்கிறது. சரி. அதுவும் இந்த வியூ பாயிண்டோட ஆப்போசிட் பக்கம். இங்கேருந்து ஒரு பக்கம் விளங்கும் கண்டியை பார்க்கும் பொழுது, அங்கேருந்து பார்த்தா மற்ற பக்கத்தை அங்கிட்டு இருந்து பார்க்கலாம், ஆப்போசிட் சைட். இலங்கைனாவே மேக்ஸிமம் யானைம்பாங்க, இங்கே யானை தான் வளம்பாங்க. அந்த யானையோட படத்தை சூப்பராக வளைஞ்சிருக்காங்க. அத்தனையுமே வந்து கைவினை பொருள் தான். இறக்கமாக இருக்குது. ஆமாம், உங்களால் வேற நடக்க முடியல. அப்படியே இங்கே படுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஊட்டி விட்டுறேன். கடன்னு போயிருங்க. எங்கேயாச்சும் முட்டிட்டு நின்னீங்கன்னா மறுபடியும் வந்து நம்பி விடுறேன். அப்படியே சைலண்ட்டாக போயிடலாம் கீழே. எதுக்கு நீங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க? கத்தாடி தூரமாக நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். இங்கே ஒன்று பாருங்கள், என்னது அப்படின்னு. இது நம்ம ஊரில் இருக்குல்ல உடும்பு அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த மாதிரி உடும்போட இனம்தான். முதல்ல மாதிரி இருக்கு பாருங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா ஃபாரஸ்ட்டில் சுற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. யாராவது வீட்டுக்குள்ளே இப்படி உடும்பு சுற்றுறத பார்த்துருக்கீங்களா? இது வந்து நாக்குப்பட்டா விஷம் அப்படின்றாங்க. இந்த குளத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காமா. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பொரியை வாங்கி தான் மீனுக்கு போடுறாங்க நிறைய பேர். இங்கே பண்ணக்கூடிய விஷயம் வந்து புனிதமான விஷயன்றாங்க. அந்த புனிதத்தில் நம்மளும் இடம் பெற்றுடலாம். எவ்வளோ மீனை நான் உணவாக்கியிருப்பேன், இன்னைக்கு மீனுக்கே உணவு போட்டிருக்கிறேன் நான். சம்பத்கான், என்ன எல்லா மீனும் நீங்கள் பொரி போட்டோன்னு அங்கே ஓடிடுச்சு. நம்ம வீடியோ பார்த்துருச்சோம், இவரை நம்பி சாப்பிட கூட வரக்கூடாதுன்னு. உங்களை பார்த்து பயந்துருச்சுங்க. ஆனால் பெரிய மீன் பாருங்க, இங்கே கீழே எல்லாம் அடியால் தான் இருக்குது.
எங்கே சம்பத் கான் ஒரு மீன் நம்மளை டச் பண்ண மாட்டேங்குது. சோறு அதிகமாக போட்டாங்களோ, நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சு சம்பத் கான் எல்லா மீனுக்கும். நம்ம வீடியோவை பார்த்துருச்சு, இதுக்கு மேலே இவனை நம்பி போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருச்சு. நாங்கள் சமைக்க வரல. நாங்கள் சமைக்க வரல, நீங்கள் தைரியமாக சாப்பிடுங்க. ஆமாம், சம்பத் கானை பார்த்து பயப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களை பார்த்தா முதல்ல பயப்படாது. சம்பத் கான் உள்ளே பார்த்தா எவ்வளோ கலராக இருக்கு பாருங்க. நல்லா ரெட்டிஸாக இருக்குது வாட்டர் ஆப்பிள். செம்ம கலரு, உடனே வாய் ஊறுது. இது உங்களுக்கு இல்லை, எனக்கு. யார் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். பிடிங்க, வாயில் போட்டாருங்க. வாட்டர் ஆப்பிள் பார்க்கறக்கே சும்மா அப்படியே ரெட்டிஷ் கலரில் நல்லா இழுக்குது. நான் நிற்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலு சிறைச்சாலை. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் போகம்பர் சிறைச்சாலை இருக்குது. இது கண்டியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது பழைய சிறைச்சாலை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த சிறைச்சாலை. இப்போ புது சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்குது. இப்போ இந்த சிறைச்சாலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது டூரிஸ்ட்டுக்கார ஹோட்டல் ஒன்று உள்ளே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது கூடி சீக்கிரம் ஓப்பன் ஆயிரு. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா டூரிஸ்டர்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம கமெண்டில் சொல்லு. இந்த ஷேப்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்கு, இந்த ஷேப்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்கு. பார்த்தா ஒரு ஃபாரினில் இருக்கிற ஃபீலு அப்படியே எனக்கு இங்கே இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தலதா மாளிகை. பார்த்தீங்கன்னா தலதா மாளிகை அப்படின்றாங்க. இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. என்ன அப்படின்னா புத்தர் இருக்கார் இல்லையா, புத்தரோட பல்லு ரொம்ப பொக்கிஷமாக இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக நம்ம இருக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா புத்தர் டெம்பிளோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நம்ம என்ன நினச்சோன்னா உள்ளே போயிட்டு புத்தரோட பல்லு இருக்குது, நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஜி ஒரு விஷயம் சொன்னார். என்ன விஷயம் நீங்களே கேளுங்க. அந்த பல்லு வந்து யாருக்கும் காட்சிப்படுத்துறதில்ல, அது பார்க்க இயலாது. அப்படியே பார்க்குறதா இருந்தாலும் ஜி அது வந்து அந்த ஆரம்ப காலத்தில் இந்த வறட்சி, இந்த மலைகள் இல்லாத நேரத்தில் அதை மக்களுக்கு ஒரு காட்சிப்படுத்துறதுக்காக செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க பாரம்பரியமாக. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா மட்டும் பார்க்கலாமே ஒழிய, மற்றபடி அநேகமாக நீங்கள் போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த மற்ற இதுகளை பார்த்துட்டு ஒரு புத்தருடைய வழிபாடு ஒன்று செஞ்சுட்டு வரலாமே ஒழிய அந்த பல்லை வந்து பார்க்க முடியாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்ல வெளியே ஒரு நினைக்கிறேன் ஒரு 15 வருடம் இருக்கு நினைக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் பார்வைக்கு வெளியில் வச்சிருந்துருக்காங்க. ஆமாம், அதுக்கு பிறகுனா யாருக்குமே இன்னும் காட்டுறதுக்காக வேண்டி வெளியில் கொண்டாடல. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பல்லு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து மன்னராமா. அதுதான் இங்கே வந்து காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்தது. இங்கே வந்து அதை பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. அதையும் பற்றியும் கேட்டுடலாம். அதாவது இந்த பல்லை வந்து யாருக்கிட்ட அந்த பல்லை யாரை பராமரிக்கிறதுக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் ராஜாவை ஆளலாம்ங்கிறது. கடைசியாக அந்த பல்லு வந்து இருக்குது தலதா மாளிகையில். அதனால தான் இந்த இடத்துக்கு ஒரு புனித ஸ்தலமாக அது எல்லாமே பௌத்தர்கள் போட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பல்லு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு? எங்கெங்கன்னா அது இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டதாக சொன்னாங்க. சரியாக மற்ற இடங்கள் எங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து தலதா மாளிகையில் தான் அது வைக்கப்பட்டது. தலதா மாளிகையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உள்ளே வந்து பயங்கரமான கூட்டம் இருக்குது. உள்ளே எந்த அளவுக்கு கேமரா அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.